வணக்கம், வெல்கம் டு சாராஸ் அடுப்பங்கரை. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: செவ்வாழைப்பழம், சீனி, ஒரு முட்டை, தேங்காய்ப்பூ, ஏலக்காய் பொடி, சிறிதளவு உப்பு, நெய், கொஞ்சம் தண்ணி, ரவை. இப்போ நம்ம வாழைப்பழத்தை உரிச்சுக்கலாம். இது செவ்வாழைப்பழம், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் வாங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கங்க. இந்த கொரோனா டயத்தில் அதை உரித்து நம்ம அதை மசிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மசிச்சமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செவ்வாழைப்பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோட சீனி சேர்த்துக்கலாம். ஒரு 4 கரண்டி சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மசிச்சுக்கிடலாம். கொஞ்சம் மசிச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், நெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது முட்டையை சேர்த்துக்குவோம். ஒரு முட்டை போதும். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்க்கும்போது நமக்கு இனிப்பு தூக்கி காட்டும். ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 5 ஏலக்காயை பொடிச்சிருக்கேன். முட்டை போட்டிருக்கிறதுனால ஏலக்காயை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குருவோம். அப்போ தான் முட்டையுடைய ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா மசிச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா இதை அப்படியே ரவையில் போட்டு பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. அதுக்கடுத்து இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போதும். இதை சேர்த்து ரவையில் சேர்த்து நம்ம பிணைச்சிக்குவோம். நெய் ஊற்ற மறந்துட்டேன். நெய் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துக்குவோம். கலந்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்துட்டு நம்ம இதை அத்தனையும் ரவையில் கொட்டி ரவையை பிசைஞ்சுக்கிறணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வைக்கணும் ரவையை. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பணியாரம் பொசு பொசுன்னு இருக்கும். 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே பிணைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா பணியாரம் போட்டுக்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப ருசியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ எண்ணெயை காய வச்சு பணியாரம் போடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு சின்ன சின்ன உருளையாக போட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பணியாரத்தை போட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு 10 பணியாரம் கூட போடலாம். இந்த அளவு போதும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு போதும். சிறுதியில் மிதமான தீயில் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம்
பெரட்டி போட்டுக்கணும். ஓகே, சட்டி நிறையா பணியாரத்தை போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பணியாரம் எவ்வளோ புசு புசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு, பந்து மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கு அடையாளமாக நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு பாருங்கள். நுரை அடங்குறது தான் வெந்ததுக்கு அடையாளம். இப்போ பணியாரத்தை எடுத்துக்கலாம். எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எடுத்தாச்சு. மீதி உள்ள பணியாரத்தை எடுத்துருவோம். ஓகே, பணியாரம் நல்லா பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இந்த பணியாரம் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் சாராஸ் அடுப்பங்கரை. வணக்கம்.